இந்த செஷன்ல நம்ம குபர்னெட்டிஸோட ரொம்ப முக்கியமான ஆப்ஜெக்ட் பாட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பாட் அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து நம்ம மல்டிபிள் மெத்தட்ஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிரெக்டா கமாண்ட் லைன்ல கிரியேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா we can do it in command line. பட் மிட் சைஸ் டு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷன்ல இப்போ எல்லா டிப்ளாய்மெண்ட்ஸும் எதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் இல்லை அப்ளிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட், அப்ளிகேஷன் as a கோடா தான் நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்றோம். ஈவன் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் இட் ஹேப்பன்ஸ் த்ரூ கோட். ஸோ கோடுன்னும் போது நம்ம most of the people we write the code using YAML வச்சு எழுதுவோம், இல்ல JSON வழியா எழுதலாம். ஸோ குபர்னெட்டிஸோட பாட் கிரியேஷனும் நீங்க YAML வழியாவே பண்ணலாம், இல்ல JSON ஃபைலை இன்புட்டா கொடுத்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஈவன் நமக்கு நிறைய கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. குபர்னெட்டிஸோட டேஷ்போர்ட், நம்ம மல்டிபிள் ப்ரொவைடர் மேனேஜ் குபர்னெட்டிஸ் தராங்க, அவங்களுடைய இன்டர்ஃபேஸ், நிறைய எஸ்டிகேஸ், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஏபிஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஏன்னா பார்ட் 2ல வந்து ஐ கிவ் யூ லிட்டில் மோர் இன்சைட்ஸ் அரவுண்ட் பார்ட்ஸ்ல வந்து எப்படி நம்ம வேற வேற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது ஐ கிவ் யூ டீப் டைவ் இன்சைட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஃபர்ஸ்ட் குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் குயிக்காக ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். தென் வி வில் கெட் இன்சைட் பாட். ஓகே, குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ வில் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் மாஸ்டர் நோட், அதுக்கப்புறம் வந்து யூல் ஹேவ் மல்டிபிள் ஒர்க்கர் நோட், வில் ஹேவ் அட்லீஸ்ட் 2. ஸோ இதுல வந்து நமக்கு மாஸ்டர் நோட்ல ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே காம்பனன்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்கெடியூலர், API சர்வர், HCD, கண்ட்ரோலர் மேனேஜர், அண்ட் நம்ம இப்போ கியூப் கட்டில் கமாண்ட் வழியா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி ஒரு பாட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த பாட் கிரியேஷன் வந்து இட் வில் டெஃபினெட்லி கோ வயா API சர்வர் அண்ட் இட் வில் பி ஸ்கெடியூல்ட் வயா ஸ்கெடியூலர், அண்ட் அட் த எண்ட் வந்து நமக்கு கியூப்லெட் தான் வந்து பாடை கிரியேட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க இதை யூஐல கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை கியூப் கட்டில் கமாண்ட் வழியா பண்ணாலும் அட் த எண்ட் ஏபிஐ சர்வர் தான் அதை ரிசீவ் பண்ண போகுது. தென் ஸ்கெடியூலர் தான் போயிட்டு அதை எந்த மெஷின்ல வந்து கிரியேட் பண்ணலாம், நோட்ல வந்து பண்ணலான்றத வந்து இன்புட் கொடுத்து நமக்கு ஸ்கெடியூல் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஆர்கிடெக்சர். ஸோ அதோடைய நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்மளுடைய குபர்னெட்டிஸ்ல. பாட் அப்படின்றத பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆன் வெரி ஹை லெவல், ஆன் ப்ராடர் லெவல், ஓகே, பாட் அப்படின்றத நம்ம ஒரு செல்ஃப் கண்டைன்ட் என்டிட்டி. ஒரு பாட்ன்றது ஒரு அப்ளிகேஷனுக்காக, ஒரு பிசினஸ் அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்ற ஒரு என்டிட்டி. இட் கேன் ஆல்சோ பி கிரியேட்டட் ஃபார் அ யூட்டிலிட்டி, லைக் ஈவன் உங்களுடைய குபர்னெட்டிஸோட காம்பனன்ட்ஸ் கூட நம்ம பாட்ல ரன் பண்ண முடியும். ஸோ பாட் அப்படின்றது இட் வில் ஹேவ் எ இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன். ஸோ எதுக்காக இது யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் ரன்னிங் எ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு பாட், அதுல வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கலாம், இல்ல 2 கண்டெய்னர் இருக்கலாம். டேட்டா பேஸ் அப்படின்றது ஒரு பாட், அதுக்குள்ள நம்ம we can have multiple containers. இங்க டாக்கர் கண்டெய்னர் இருக்கு. இதே மாதிரி நம்ம மற்ற கண்டெய்னர்ஸ் கூட கண்டெய்னர் டியோடைய கண்டெய்னர்ஸோ இல்ல வந்து நம்ம பாட்மேனோட கண்டெய்னர்ஸோ இல்ல CRIO கண்டெய்னர்ஸோ இருக்கலாம். ஸோ நோடுன்றது நம்மளுடைய பிசிக்கல் மெஷின், ஒர்க்கர் நோடு. இப்ப வர்ச்சுவலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ VMware, Hyper-V இதுலலாம் நம்ம வர்ச்சுவல் மெஷின்ஸ் கிரியேட் பண்ணுவோம், VM சொல்லுவோம். அதே மாதிரி டாக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். அட் த எண்ட் இதுல என்ன ரன் பண்ண போறோம், அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம். கண்டெய்னர்லயும் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண போறோம். குபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாட் அப்படின்னு சொல்றோம். குபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாட் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் டிப்ளாயபிள் யூனிட். ஓகே, ஸோ எப்படி நம்ம டாக்கர்ல கண்டெய்னர் கிரியேட் பண்றோமோ, வர்ச்சுவல் மெஷின்ல VM கிரியேட் பண்றோமோ அப்ளிகேஷனுக்கு, குபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாட் கிரியேட் பண்றோம். ஸோ பாட் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கண்டெய்னர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க டாக்கர்ல கிரியேட் பண்ண கண்டெய்னரா இருக்கலாம், இல்ல CRIO-ல கிரியேட் பண்ண கண்டெய்னரா இருக்கலாம், இல்ல மற்ற சாஃப்ட்வேர்ல கிரியேட் பண்ண கண்டெய்னர்ஸை ஒரு wrapper மாதிரி ஒரு என்கேப்சுலேஷன் பண்ணி அதை வந்து பாட் அப்படின்ற மாதிரி என்டிட்டியா ரன் பண்ணும். ஏன்னா குபர்னெட்டிஸ்க்குன்னு சில மெட்டாடேட்டா இருக்கு, சில குவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் IP அசைன்மெண்ட், அந்த பாட், அந்த நோட் பிளேஸ்மெண்ட், இதுக்குன்னு ஒரு யூனிக் நெட்வொர்க் ரிலேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் செட் பண்றது, கான்ஃபிகரேஷன் செட் பண்றது, ஸ்டோரேஜ் இன்டெகிரேட் பண்றதுலாம் குபர்னெட்டிஸ் பண்றதால even though it will leverage the Docker container or third-party container, at the end Kubernetes வந்து அது வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பாட் அப்படின்ற ஒரு என்கேப்சுலேஷன் பண்ணும், ஒரு wrapping பண்ணும் on top of your application container. ஸோ அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம். பாட் அப்படின்றது வந்து again repeating the same, it is the smallest
most basic deployable Kubernetes object. Okay, it is the foundational unit that can be deployed and managed in Kubernetes. Podல வந்து ஒரு container இருக்கலாம், more than one container இருக்கலாம். Pod வந்து நம்ம command lineல இருந்து directா create பண்ணலாம், or you can create it from using as a code, YAML வழியாவோ இல்லை JSON ஃபைல இன்புட்டா கொடுத்து நம்ம create பண்ண முடியும். kubectl வந்து நம்ம pod create பண்றதுக்கு யூஸ் பண்றோம், pod மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், கான்ஃபிகரேஷன் மேனேஜ் பண்றதுக்கு, கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்றதுக்கு, டெர்மினேட் பண்றதுக்கு, ஈவன் நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னா kubectl கமாண்ட் வச்சு நம்ம pod உடைய கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளை மேனேஜ் பண்ண முடியும். So if the pod fails to start indefinitely, again நம்ம kubectl உடைய describe command வச்சு நம்ம you can go and understand what is happening, what is going wrong, என்ன logs, என்ன events போயிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா pod வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் ரன் பண்ணுவாங்க. கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு கண்டெய்னர் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இருக்கும். பட் இட் இஸ் நாட் தட் இட் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் ஒன் கண்டெய்னர். இட் கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் கண்டெய்னர், 2 or 3 ஆல்சோ ஃபார் அன் அப்ளிகேஷன். ஸோ பட் அகெயின் அந்த மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஐபி அட்ரஸ், ஒரு ஸ்டோரேஜ் பைண்டிங் பவுண்டிங் அப்படிதான் இருக்கும். ஸோ we'll see that. Okay, containers in a pod will be created on the same node on which the pod exists. This means that if a pod has 3 containers and the pod is created on node 1, then all the 3 containers that pertains to that pod will be on node 1. So தனித்தனியா இருக்காது. ஒரு pod அப்படி கிரியேட் பண்றோம், அதுல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாம் அதே நோட்ல தான் இருக்கும். It cannot be running on multiple. நம்ம அது ப்ராக்டிக்கலா பார்த்துக்கலாம். ஓகே, containers in a pod will share resources of the node. ஒரே ரிசோர்ஸஸ் தான் நம்ம ஷேர் பண்ணோம். சேம் நோட்ல இருக்கிற ரிசோர்ஸஸ் தான். அது ரிசோர்ஸஸ்ன்றது CPU, மெமரி, அந்த மாதிரி ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் இங்க மீன் பண்றோம். Every pod is assigned with a virtual IP address within that cluster. Pods also contain shared networking and storage resources for their containers. By default, the ports exposed by the container in the pod are the ports exposed by the pod. Default நம்ம கண்டெய்னர்ல என்ன போர்ட் யூஸ் பண்றோமோ அதே தான் பாட்லயே யூஸ் பண்ணுவாங்க. பாட்ஸ் வந்து மார்டல், இட் இஸ் லைக் பை டிஃபால்ட்டா வந்து இட் இஸ் எஃபிமெரல் கைண்ட் ஆஃப் திங். It never depends on the life of a pod. Okay, ரெண்டு டைப் ஆஃப் பாட் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சிங்கிள் கண்டெய்னர் பாட் and multi-container pod. ஒரு பாட்குள்ள ஒரு கண்டெய்னர் இருக்கலாம், or it can have multiple containers like this doing different role. For example, ஒன்று வந்து ஃபைல் புல்லர் ஆக்டிவிட்டி பண்ணலாம், இன்னொன்று வந்து அந்த கண்டென்ட்டை வந்து கொண்டு போய் வெளியில சேர்க்கிற மாதிரி வெப் சர்வர் ஆக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெப் சர்வர் ஆர் டேட்டா பேஸ் சர்வர் ஆர் அப்ளிகேஷன் சர்வர். ஸோ இந்த மாதிரி நம்ம கேச்சிங் சர்வர்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ரோல் பிளே பண்ற கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணி ஒரு பாட்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். Pods can have single container or it can run multiple container that can work together to provide the overall functionality. இங்க என்ன நடக்குது, ஃபைலை புல் பண்ணி அதுங்க ஸ்டோர் பண்ணிட்டு it is giving it to the consumer, serving it to the consumers using web server. So let's see the demo quickly. ஓகே, இப்போ நம்ம பாட் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பாட் கிரியேட் பண்ணும்போது ஏபிஐ சர்வருக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் பிளேஸ் பண்ணுவோம். அது ஸ்கெடியூலர்ட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு எந்த பர்டிகுலர் மெஷினில் வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணிட்டு கியூப்லெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த நோட்ல தான் ரன் பண்ண போறோம் அப்படின்னா அது நோட் ஒன்னுடைய கியூப்லெட் ஏஜென்ட், அதுதான் வந்து நம்ம மாஸ்டர் நோடுடைய ஏஜென்ட் அது. ஸோ அந்த ஏஜென்ட் அதை ரிசீவ் பண்ணிட்டு இட் வில் இன்ஃபார்ம் த கண்டெய்னருடைய இன்ஜின், டாக்கர் கண்டெய்னரோ இல்லை வந்து சிஆர்ஐஓவோ இல்லை பர்டிகுலர் கண்டெய்னர் ரன் டைம் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே அது வந்து உங்களுக்கு ஒரு பாட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹேவ் ஒன் கண்டெய்னர் ஆர் மோர் தென் ஒன் கண்டெய்னர். இது நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். இந்த பாட்ல கண்டெய்னர் ரன் பண்றதுக்கு இமேஜ் வந்து எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி டாக்கர் ஹப் ஆர் இமேஜ் ரெபாசிட்டரியில இருந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். இட் கேன் பி ஃப்ரம் எனி இமேஜ் ரெபாசிட்டரி, பிட் பக்கெட் ஆர் டாக்கர் ஹப் ஆர் உங்களுடைய பர்சனல் பிரைவேட் ரெபாசிட்டரியிலேருந்து கூட யூ கேன் ஃபெச் த இமேஜ் அண்ட் யூ கேன் ரன் த கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓவரால் ஹை லெவல் திங். ஓகே, ஜிகே கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளேன் இருக்கும், டேட்டா பிளேன் இருக்கும். நம்மளுடைய பார்ட்ஸ், பிஸ்னஸ் அப்ளிகேஷனுடைய பார்ட்ஸ் எல்லாம் டேட்டா பிளேன் ஒர்க்கர் நோட்ல தான் ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு பாட்ல வந்து இட் கேன் ஹேவ் 2 containers ஆர் 3 containers, இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். அதே மாதிரி என்ன போர்ட் நம்பர் வந்து அலோகேட் பண்றோமோ கண்டெய்னர்ஸ்க்கு அதே போர்ட் நம்பர்ல தான் உங்களுடைய பாடும் வெளியில வந்து இட் வில் கெட் எக்ஸ்போஸ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் see that.
ஒன் பை ஒன்னா ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஸோ இதோடைய பாடோடைய லைஃப் சைக்கிள் அண்ட் பாடோடைய டெர்மினேஷன் எப்படி நடக்கும், ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, லைஃப் சைக்கிள் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை அவுட் த 3 டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகே, நான் என்னுடைய Kubernetes கிளஸ்டர்ல இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ ரன் இட் இன் கிளவுட் ஷெல். நீங்க புட்டி வழியா கனெக்ட் பண்ணாலும் பண்ணீங்க மாஸ்டர் நோடுக்கு. யூ கேன் டூ இட் எய்தர் வேஸ். ஓகே, அட் த எண்ட் வி ஆர் கோயிங் டு டூ த சேம் திங். ஸோ நான் என்னுடைய கிளவுட் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து யூ கேன் யூஸ் எனி கிளவுட் ஷெல், எனி SSH கிளைண்ட் ஆல்சோ டு கனெக்ட் டு த மாஸ்டர் நோட். ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கமாண்ட் லைன்ல இருந்து எப்படி நம்ம ஒரு பாட் கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் பேசிக் கமாண்ட் தான். kubectl அப்படின்றது தான் வந்து கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி டு கிரியேட் எனி Kubernetes காம்பனன்ட். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்றது ஒரு பாட் ரன் பண்ண பார்க்குறோம். ஸோ stan nginx pod -1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பாட் நான் கிரியேட் பண்றேன். இதுக்கு வந்து என்ன இமேஜ் யூஸ் பண்ண போறேன், nginx அப்படின்ற இமேஜை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த nginx இமேஜ் எங்கேருந்து வரும் நமக்கு, இட் வில் கெட் டவுன்லோடட் ஃப்ரம் த டாக்கர் ஹப் ஆர் எனி இமேஜ் ரெபாசிட்டரி தட் யூ ஹவ் காட். அங்கே இருந்து தான் நமக்கு டவுன்லோட் பண்ணி கொண்டு வரும். இது எங்க யாரு டவுன்லோட் பண்ணி கொண்டு வருவா, kubelet தான் நமக்கு போயிட்டு டாக்கர் ஹப்ல இருந்து இமேஜை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து இட் வில் ரன் இட். ஸோ அப்போ இமேஜ்ல இருந்து பாட் கிரியேஷனுக்கு நம்ம மாஸ்டர் நோட் வந்து பெருசா எதுவும் பண்றது கிடையாது. இந்த kubelet ஏஜென்ட்டே வந்து இட் வில் ஹேண்டில் தட். ஓகே, டவுன்லோடிங் தட் இமேஜ் அண்ட் கிரியேட்டிங் தட் பாட் கண்டெய்னர், இட் இஸ் த ரோல் ஆஃப் kubelet. இப்போ ஒரு பாடுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்டர் கொடுத்துட்றேன். இப்போ அது வந்து இட் வில் கோ அண்ட் ட்ரை அண்ட் கிரியேட் இட். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரைஸ் பண்ணணும் ஷெல்ல, தென் ஒன்லி இட் வில் allow us to go and create it. ஸோ தென் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு stan nginx pod 1 கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு kubectl get pods அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மெஷின்ல என்னென்ன பாட் ரன் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ நமக்கு இப்போ 10 செகண்ட்ஸா இந்த பாடுங்க ரன் ஆகுது. இதுவே நம்ம அதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரைப் stan ஆர் அந்த பாடோடைய எது கொடுக்கணும், என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றத கொடுத்துட்டு stan nginx pod -1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்க டிஸ்கிரைப் கமாண்டோடைய டைப்பிங் டைப்பாக இருக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால ஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ இது வந்து எப்போ இனிஷியலைஸ் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சா, இல்லை கண்டெய்னர் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ஸ் இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி எப்போ இருந்து ரன் ஆகுது, எப்போ கிரியேட் ஆச்சு, என்ன மாதிரி பேக் எண்ட்ல வந்து CRI கண்டெய்னர் ரன் டைம் என்ன யூஸ் பண்றோம், என்ன இமேஜ் யூஸ் பண்ணோம். ஸோ அதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ இப்போ புரியும். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, இமேஜை வந்து nginx வந்து இமேஜை வந்து எங்க இருந்து யார் புல் பண்ணிருக்கா, kubelet தான் வந்து புல் பண்றாங்க. புல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த வேலை எல்லாமே இமேஜ் புல் பண்றது, கண்டெய்னர் கிரியேட் பண்றது யார் பண்றது, kubelet பண்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நோட்ல தான் ரன் பண்ணுன்றத வந்து யார் இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆன் பண்ணது, ஸ்கெடியூலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்டர் நோட்ல இருக்கிற ஸ்கெடியூலர் வந்து இட் ஹஸ் இன்ஸ்ட்ரக்டட் த kubelet via the API server to run this particular container on that particular node. அப்ப அந்த நோடுடைய kubelet என்ன பண்ணுச்சு, போயிட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கண்டெய்னர் ரன் பண்ணுச்சு. அதுதான் இங்க நம்ம லாகா பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைல், ஒரு YAML ஃபைல்லையோ ஒரு JSON ஃபைல்லையோ போயிட்டு எப்படி நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம், இல்லை பாட் கிரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு நம்ம இப்போ YAML ஃபைலில் வந்து டெவலப் பண்ண போறோம், இல்லை ரைட் பண்ண போறோம் அப்படின்னா லாங்குவேஜ் நீங்க போய் என்டர் பண்ணிங்க, YAML இல்லை JSON என்னன்றதை கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம வந்து ஒரு பாட் கிரியேட் பண்றது. ஸோ ஜென்ரலா YAML ஃபைல்ல பொறுத்த வரைக்கும் Kubernetes ஆப்ஜெக்ட்ஸ்க்கு 4 டிஃபால்ட் திங்ஸ் ஆர் 4 பேசிக் பேர் மினிமம் திங்ஸ் நம்ம கொடுக்கணும். API வெர்ஷன், தென் கைண்ட், தென் மெட்டாடேட்டா, தென் ஸ்பெக். இவ்வளோ கொடுத்தா போதும். இப்போ இதுல வந்து என்னென்ன API வெர்ஷன் வந்து நம்ம வெர்ஷன் 1 யூஸ் பண்ணலாம். நீங்க நிறைய பீட்டா ஆப்ஷன்ஸ் வரும், பட் நம்ம வெர்ஷன் 1 இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன டைப் ஆஃப் Kubernetes ஆப்ஜெக்ட் ப்ராக்டிஸ் பண்றோம், நம்ம பாட் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ மெட்டா டேட்டால என்ன கொடுப்போம் அப்படின்னா அந்த பாடுக்குன்ற ஒரு நேம் கொடுப்போம். இப்போ ஜென்ரலா இந்த YAML ஃபைல்ல வந்து Kubernetes பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் கொடுக்கறது பேர் இண்டென்டேஷன். ஸோ இந்த இண்டென்டேஷன் வந்து இங்க எவ்வளவு கொடுக்குறேன், 2 ஸ்பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பாடுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் stan nginx pod
2 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கமாண்ட் லைன் வழியா ஒரு பாட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இது என்ன இமேஜ் யூஸ் பண்ணணும், கண்டெய்னருக்கு என்ன நேம் கொடுக்கணும், எத்தனை கண்டெய்னர் ரன் பண்றோம், என்ன போர்ட்ல ரன் பண்றோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க கமாண்ட் ரன் பண்ணும்போது நான் என்ன கொடுத்தேன், kubectl create or run இந்த nginx உடைய பாட் நேம் தென் இமேஜ் அவ்வளவுதான் கொடுத்தோம். அதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ல கண்டெய்னருக்கு என்ன நேம் அப்படின்றத கொடுக்கலாம். இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ்னு கொடுக்குறோம். ஸோ யூ கேன் பை டிஃபால்ட் கிரியேட் மோர் தேன் ஒன் கண்டெய்னர். இப்போ இந்த இடத்துல நான் நேம் கொடுக்குறேன். இது வந்து கண்டெய்னரோட நேம். இங்க மேல கொடுத்துருக்கிறது வந்து பாடோடைய நேம். இங்க வந்து பாட்குள்ள கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர் வந்து இப்ப ஒரு நேம் கொடுத்துறேன், nginx container 1. எந்த இமேஜை வச்சு கிரியேட் பண்ணணும், இமேஜ் nginx. இந்த இடத்துல நீங்க nginx latest கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலனாலும் அது டிஃபால்ட்டா வந்து ஒரு லேட்டஸ்ட் இமேஜா பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு கொடுத்தா போதும். ஒரு பாடுக்கு ஒரு நேம், கண்டெய்னருக்கு ஒரு நேம், அது என்ன கண்டெய்னர் இமேஜை வச்சு நம்ம ரன் பண்ணுன்றது கொடுத்தாலே it is more than sufficient to create a pod in Kubernetes. ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ bi pod1.yaml or YAML or YML கூட கொடுக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணும்போது சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு there should not be any alignment issues. ஓகே, ஏன்னா அது இண்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் Kubernetes-ஐ பொறுத்த வரைக்கும். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணது நம்ம இடத்துல வந்து API வெர்ஷன் கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம். API வெர்ஷன். ஓகே, சிம்பிள். நீங்க டைரக்டா இங்க வந்து டைப் பண்ணி இருக்கலாம். பட் ஐ தாட் ஆஃப் ஷோயிங் யூ இன் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது அலைன்மெண்ட் வந்து டைரக்டா அந்த நேம்க்கு நேராக கண்டெய்னர்ஸை கொண்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கு நேராக எல்லா பர்டிகுலர் அலைன்மெண்ட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் சேம் அந்த நேம்க்கு நேராக இமேஜையும் கொண்டு வந்து வச்சிடலாம். சிம்பிள். இப்போ லெட்ஸ் கோ அண்ட் ரன் இட். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த pod.yaml ஃபைல்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா kubectl apply அந்த ஃபைல் நேம் pod1.yaml கொடுத்தீங்க அப்படின்னா இது it will go and read that file and it will deploy the new pod. இந்த இடத்துல வந்து pod/stan nginx pod-2 வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளால அதை பார்க்க முடியுது. ஸோ லெட்ஸ் go and check that. கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ kubectl get pods அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மளால 2 பாட் பார்க்க முடியும். ஏன்னா ஒன்று வந்து நம்ம கமாண்ட் லைன்லேருந்து கிரியேட் பண்ணோம், இன்னொன்று வந்து நம்ம we created it from the YAML file. ஸோ 29 செகண்ட்ஸ் தான் இந்த செகண்ட் பாட் ரன் ஆகுது. இதுவே நான் வந்து கிராஃபிக்கலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மேனேஜ் Kubernetes என்வரான்மெண்ட்ல நான் இப்போ கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'll show you. இங்க இடத்துல ப்ளஸ் டிப்ளாய் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்சோல் ஓப்பன் ஆகும். இதுல வந்து சேம் ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன இன்புட்டா கொடுத்தோம், ஒரு கண்டெய்னருடைய இமேஜ் இது கொடுத்தோம். ஸோ கமாண்ட் லைன்ல என்ன கொடுத்தோம், கமாண்ட்ல kubectl run ஒரு இமேஜோட நேம் stan nginx pod-1 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அதுக்கு இமேஜ் நேம் கொடுத்தோம் ஐஃபன் இமேஜ். என்ன இமேஜ், nginx ஓட இமேஜ் வச்சு ஒரு பாட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே தான் இங்க கேட்கறாங்க, என்ன இமேஜ் வச்சு கிரியேட் பண்றீங்க, இதுல nginx லேட்டஸ்ட் கொடுக்கலாம், இல்ல வேற nginx கொடுத்தாலும் ஓகே தான். இது நீங்க ஒரு பிட் பக்கெட்டோ இல்ல ஒரு பர்டிகுலர் மற்ற ரெபாசிட்டரில இருந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா புதுசா நம்ம இமேஜ் ரெபாசிட்டரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு கேட்கறாங்க இன்னும் ஏதாவது அடிஷனல் கண்டெய்னர் வேணுமா இல்ல ஒரு கண்டெய்னர் போதுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கண்டினியூ. ஓகே, நேம் கேட்கறாங்க, நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டெப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துடலாம். stan nginx -pod-3 கொடுத்துறேன். ஓகே, ஸோ இது டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல கிரியேட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க நேம் ஸ்பேஸ் வேற வேணும் இல்ல டெப்ளாய்மெண்ட் வேற கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் தட். இப்போ டெப்ளாய் அப்படின்னு கொடுக்க போறேன்.
இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அந்த பாடங்க நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட்டும் இங்கே கிரியேட் ஆகுது. இங்கே அழகாக டயக்ராமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் எ கிளஸ்டர், Kubernetes கிளஸ்டர். அதில் ஒரு நோட்ல நமக்கு இந்த கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் ஒரு பாடா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளால இங்கே பார்க்க முடியுது ஸ்டான் என்ஜின் பாட் 3 வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க யூ கேன் கோ அண்ட் create the pods in different methods. Okay, direct command கொடுத்து பண்ணலாம். You can also use what you call file வச்சு நம்ம create பண்ணலாம். And you can also create using நம்மளுடைய கிராஃபிக்கல் டூல் வழியாகவும் நம்ம பாட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நமக்கு அவைலபிலிட்டிக்காக, ஹை அவைலபிலிட்டிக்காக நமக்கு இங்கே மல்டிபிள் நோட்ஸ் இருக்கிறதால யூ கேன் சி தட் இட் ஹாஸ் கிரியேட்டட் மல்டிபிள் என்ட்ரிஸ். பட் டேக் அவே நம்ம 3 விதமா நம்ம கிரியேட் பண்ண பார்த்துட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன்ல பார்த்தோம், ஒன்று வந்து ஃபைல்ல இன்புட் கொடுத்து பார்த்தோம், தென் கிராஃபிக்கலா ஒரு மேனேஜ் கிளஸ்டர், ஈவன் நீங்க Kubernetes டேஷ்போர்ட் யூஸ் பண்ணி கூட கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Kubernetes உடைய அந்த பாடோடைய லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. பாட் லைஃப் சைக்கிள் வந்து இப்போ நீங்க பாட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெண்டிங் ஃபேஸ்ல இருக்கும். பெண்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது வந்து அப்போ கண்டெய்னர் இன்னும் ரன் ஆக ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். கண்டெய்னர் வந்து ஒரு பிரைமரி கண்டெய்னர் வந்து ஓகே ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நமக்கு அந்த கண்டெய்னர் ரன்னிங் ஃபேஸ் பெண்டிங்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு மாறிடும், ரன்னிங் ஃபேஸ்க்கு மாறிடும். தென் ஃபுல்லா கிரியேட் ஆகி முடிச்சிச்சு அப்படின்னா சக்சீடடா ஃபெயிலான்ற ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். இந்த இடத்துல அதே தான் கொடுத்துருக்காங்க, பெண்டிங், கண்டெய்னர் கிரியேட்டிங், ரன்னிங், எரர், கிராஷ் லூப், லூப் பேக் ஆஃப், சக்சீடட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டெய்னர் கிரியேட்டிங்ன்றப்ப நமக்கு வந்து இமேஜ் ஃபுல் ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்டாச் பண்றது, அந்த பர்டிகுலர் Kubernetes உடைய அந்த என்கேப்சுலேஷன், அந்த ரேப்பிங் சொல்றோம்ல, அந்த ஆக்டிவிட்டி இந்த இடத்துல நடக்கும் கண்டெய்னர் கிரியேட்டிங் அப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம ஸ்கெடியூலர் வந்து எந்த நோட்ல பிளேஸ் பண்ணலாம், என்ன பர்டிகுலர் பர்சிஸ்டன்ட் வால்யூம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அட்டாச் பண்றது, பைண்டிங் பண்றதெல்லாம் பெண்டிங் டைம்ல உங்களுக்கு முடிஞ்சிடும். தென் இன்கேஸ் வந்து மல்டிபிள் எரர்ஸ் இருக்கு, ஃபெயில் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கிராஷ், லூப் பேக் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வரும். ஃபுல்லா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா சக்சீடட் ஸ்டேட்டஸ் வரும். ஸோ பெண்டிங், ரன்னிங், சக்சீடட், ஃபெயில்ட் அண்ட் அன்னோன் ஸ்டேட். அன்னோன் ஸ்டேட்ன்றது வந்து பாட்ல வந்து நமக்கு அந்த HCD டேட்டா பேஸ்ல இருந்து அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது தெரியல அப்படின்னா நமக்கு அன்னோன் ஸ்டேட் காமிக்கும். ஃபெயில்ட் அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனையால டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சக்சீடட்னா இட் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அண்ட் ரன்னிங். ஸோ ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ பெண்டிங் ஸ்டேட்னா தெர் இஸ் சம்திங் தட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். இமேஜ் ஃபுல் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல நெட்வொர்க் அட்டாச் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ஸ்டில் பெண்டிங் ஃபார் the pod to run on the system. ஸோ இப்போ பாட் டெர்மினேஷன், நிறைய பேர் வந்து பாட் வந்து குயிக்கா திருப்பி மறுபடியும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have to give at least 30 seconds to 1 minute. ஏன்னா பை டிஃபால்ட் Kubernetes என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிரேஸ் பீரியட் வச்சிருக்கும். ஸோ 30 seconds சொல்லுவாங்க. இதே ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா 10 minutes வரைக்கும் டவுன் ஸ்கேலிங் கிரேஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் இட் அப் டு வாட் எவர் டைம் யூ வாண்ட். இங்க வந்து நம்ம ஐஃபன் கிரேஸ் பீரியட் ஃபிளாக் வச்சு நம்ம இமீடியட் டெர்மினேஷன், ஃபோர்ஸ் டெர்மினேஷன் பண்ணலாம். பட் அந்த ஃபோர்ஸ் டெர்மினேஷன் பண்றதால நம்மளுடைய ஒர்க் லோட் இம்பாக்ட் ஆகும். ஸோ டோன்ட் டூ தட். பட் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஐஃபன் கொடுத்து கிரேஸ் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்து அப்படி நீங்க ஃபோர்ஸ் டெர்மினேட் பண்றீங்க, டெலிட் பண்றீங்க அப்படின்னா இட் வில் கோ அண்ட் ரிமூவ் இட். இட் வில் கோ அண்ட் கிளீன் அப் த பாட்ஸ் ஆன் யுவர் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய பாட் டெலிட் பண்ணணும் அப்படின்னா kubectl delete pod stan-nginx-pod-1 அப்படின்னு கொடுத்து நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நான் kubectl delete -file pod1.yaml அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அந்த ஃபைலை வச்சு கூட என்னால டெலிட் பண்ண முடியும். நான் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ண ஃபைலை வச்சு நான் என்ன பண்ண முடியுது, என்னால பாடை வந்து டெலிட் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த நேம் கொடுத்து கூட நீங்க டெலிட் பண்ணியிருந்திருக்கலாம், பாடோட நேம். பட் நான் என்ன பண்ணேன், அந்த ஃபைலே இன்புட்டா வாங்கி என்ன பண்ணேன், டெலிட் கமாண்ட் இஷ்யூ பண்ணேன் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட் கமாண்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது, kubectl தான் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் டெலிஷனா, கிரியேஷனா, இல்ல மாடிஃபிகேஷனா என்ன பண்ணணும்ன்றத kubectl கமாண்ட் வழியா தான் நம்ம பாஸ் ஆன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம if you want to delete everything you can delete it.
ஓகே, இந்த இடத்துல கிரேஸ் பீரியட் டைம் வச்சு நம்ம பை டிஃபால்ட்டா எவ்வளவு கிரேஸ் பீரியட் இருக்கு, 30 செகண்ட்ஸ் இருக்கு. இஃப் இட் இஸ் a standalone pod, if it is an auto scaling pod cluster அப்படின்னா இட் will take up to 10 minutes for down scaling. நம்ம உடனே கிரியேட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. யூ ஷுட் நாட் perform force deletion or termination unless there is a real requirement. நான் வந்து இப்ப கண்டிப்பா வந்து இந்த பர்டிகுலர் பாட் வந்து எனக்கு நார்மலா டெலீட் ஆகல, நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ இட், பட் it should be a very rare thing you do it. ஓகே, ஒரு லாஸ்ட் ரெசார்ட் ஆப்ஷனா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் இன் Kubernetes. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிப்ளாயபிள் ஆப்ஜெக்ட் பிளஸ் ரொம்ப முக்கியமான ஆப்ஜெக்ட். நம்மளுடைய கண்டெய்னர், நம்மளுடைய பிசினஸ் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீசஸ் வந்து எங்க ரன் ஆகுது, கண்டெய்னரா பாட்ல தான் ரன் ஆகுது. எப்படி உங்களுக்கு வந்து VMwareல வர்ச்சுவல் மெஷினோ டாக்கர்ல கண்டெய்னர் இம்பார்ட்டன்ட், அது மாதிரி Kubernetes பாட்ல தான் நமக்கு சர்வீசஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு எண்ட் யூசருக்கு வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன்லாம் பாட்ல இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.